கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றிருக்கிறோமா? உரிமையை பெற்று தராதவனுக்கே ஓட்டை போட்டது யாரோட பிழை? யாரோட பிழை? 850 மீனவனை இதுவரை சுட்டுக் கொண்டிருக்கிறான். அருமை சொந்தங்களே, பேரமை மிக்க பெற்றோர்களே, பாகிஸ்தான் ராணுவம் குஜராத் மீனவன் ஒருவனை கைது செய்து போகிறது. கடற்படை ராணுவம், இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் திரட்டி மறித்து அவனை மீட்டுக் கொண்டு வருகிறது. எத்தனாயிரம் மீனவர்களை, என் மீனவர்களை கைது செய்து சிங்களன் சிறைப்படுத்தியிருக்கிறான். வலிமை மிக்க கடற்படை ராணுவம் பாதுகாப்பு பணியை செய்கிறது. ஒரு மீனவனையாவது கைது செய்யும்போது தடுத்து காத்தது என்ற செய்தியை நீங்கள் யாராவது படித்ததுண்டா? இல்லை. காரணம் என்ன? கைது செய்யப்படுபவன் தமிழன். 850 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். எல்லை தாண்டி வந்தேன், எல்லை தாண்டி வந்தேன். கடலுக்குள் எல்லையை எப்படி கணிப்பீர்கள்? கச்சத்தீவு எனக்கென்றால் எனக்கு கடல் தூரம் அதிகம். கச்சத்தீவு அவனுக்கென்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். கச்சத்தீவை திருப்பியல் என்றால் கொடுத்தது கொடுத்ததான் என்று சொல்கிற காங்கிரஸ் பிஜேபிக்குத்தான் நீங்கள் இதுவரை வாக்கு செலுத்தீர்கள். கொடுத்தது காங்கிரஸ் கச்சத்தீவை. கொடுக்கும் போது பதவியில் இருந்து பேசாமல் இருந்தது திமுக. அந்த கூட்டணிக்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள். தொடர்ச்சியாக எல்லை தாண்டி வருகிறான், எல்லை தாண்டி வருகிறான் என்று சிங்கள அரசு சொல்கிறதே. கேரள மீனவன் எல்லை தாண்டி போகிறானா? இல்லையா? போகிறான். ஏன் அவன் கைது செய்யப்படவில்லை, சுடப்படவில்லை? ஏன்? மலையாளி அங்கே தலைவனாக இருந்து ஆளுகிறான். அவன் மண்ணை, அவன் மக்களை உயிருக்கு மேலா நேசிக்கிற ஒருவன் அங்கே தலைவனாக இருக்கிறான். இங்கே நான் செத்தால் என்ன, என் அக்கா தங்கச்சி தாலியார்த்தால் என்ன, அவன் பதவியில் இருந்தால் போதும் என்பவனை நீங்கள் தேர்வு செய்து வைக்கிறீர்கள். ஒரே ஒரு முறை நான் வணங்குகிற என் திருமுருக பெருமான் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். என் தாய் வீரமாகாளி மீது, எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். ஒரு முறை உன் மகனை நீ முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரவை. எவனாவது ஒருவன் என் மீனவனை தொட்டால், இரவில் தொட்டால் காலையில் பதவி விலகிறேன், காலையில் தொட்டால் மதியத்திலே பதவி விலகிறேன். தொட மாட்டான். எவனை தொட்டால் தூக்குவான் தமிழன் என்பது அவனுக்கு தெரியும். எத்தனை முறை சொல்கிறேன்? ஒரு வாய்ப்பு. நான் ராணுவம் கட்டுவேன், மக்கள் படை, என் மீனவ சொந்தங்களை வைத்து நெய்தல் படை கட்டுவேன். சிரித்தாய். பினராயி விஜயன் அதே படையை கட்டினாய், ரசித்தாய். சொல்பவன் மகன் என்பதனாலே நீ சிரிக்கிறாய். கோஸ்ட் கார்டு என்று போட்டான், அதை நெய்தல் படை என்று கட்டுகிறேன். அது வேஸ்ட் கார்டாகிவிட்டது. என் படை காக்குமாடா, என் மீனவனை காக்கும். மீனவர்களையே எடுப்பேன், 5000 6000 வீரர்களை பயிற்சி கொடுப்பேன். வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸ் எடுப்பேன். படிப்பு தகுதியா கேட்க மாட்டேன், உயரம் உருவத்தை பார்க்க மாட்டேன். நீஞ்ச தெரியுமா, படகொட்ட தெரியுமா? தெரியும்னா வா படைக்கு. உலகத்தின் தலை சிறந்த பயிற்சியை கொடுத்து விலை உயர்ந்த ஆயுதங்களை கொடுத்து கப்பலில் ஏற்றுவேன். படகுல தொட்டானா தூக்குடா. சர்வதேச பிரச்சனையாக்கு எங்கள் பாரம்பரிய பழக்கம். சாவது என்று ஆகிவிட்டால் சண்டையிட்டு சாகணும். இது மாதிரி ஒரு வீரனை நீ இனி பிறக்கல. பிறந்தா உனக்கு எனக்கு நமக்கு பிறக்கிற பிள்ளைகளாத்தான் இருக்கும். நீ நல்லா கவனிச்சுக்க. எத்தனாயிரம் பேரையும் எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. என் தலைவன் எனக்கு கற்பித்தது. நான் யாரையும் நம்பல, உங்களை நம்பி. ஏன் கூட்டணி வைக்கல? ஏன்? எத்தனை பேர் என்னோட வந்து சேர்றேன்னு கேட்டாங்க? இல்ல. எத்தனை பேர் என்னைய கூட்டணிக்கு கூட்டாங்க? இல்ல. ஏன்? ஒரு தலைவன் என்பவன், என் பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களே, தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன். அதனால் நான் என் மக்களை நம்பி 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 தொடர்ந்து நிற்கிறேன். 4 முறை பொது தேர்தலில் தோற்ற கட்சி இருந்திருக்கிறது இந்த நாட்டில் என்று யாராவது சொல்லுங்க. மறுபடி களத்திற்கு துணிந்து வந்திருக்கிறது என்று யாராவது சொல்லுங்க. தோல்வியை சந்திக்க தயாராக இல்லாதவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? எப்படி? தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனை உண்மையாக வீரனாக இருக்க முடியும். இப்ப என்ன எடுத்துக்க, தோக்கடிச்ச முதல் தேர்தலில் வந்த முதலாக 2016 நின்றேன். முயற்சி தோற்றேன். 2019 நின்றேன். அது என்ன? மறுமுயற்சி. தோற்றேன்.
2021 நின்றேன். அது என்ன? தொடர் முயற்சி. அப்பவும் தோற்றேன். 2024 நின்றேன். அதுக்கு பேர் என்ன? விடாமுயற்சி. தோற்றேன். இப்பவும் வந்து நம்பிக்கையோடு உண்மையாக நிற்கிறேன். இதற்கு காரணம் என்ன? இது முயற்சி அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், என் சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மைத்துனன் என்னையும் என் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைமகன் இயேசு கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறார்? உலகம் முழுமைக்கும் பேரன்பை செலுத்த, அருளொளியை செலுத்த, கருணையை விதைக்க வந்த இறைமகன் சொல்றார். என்ன சொல்றார்? உன் இனம் சாராத ஒருவனிடம் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதேங்கிறதுல. அதான் உன் மகன் சொல்லிட்டு இருக்க. நீ இனஞ்சாரத்தை கொடுத்துட்டு என்னையை சாகடிச்சுக்கிட்டு இருக்க, என்னையை கத்த விட்டுக்கிட்டு இருக்க. நம்ம மொழி சத்தத்தை பத்தி கவலை இருக்கா? நில வளம் பண்ணதை பத்தி இருக்கா? கடல் சாக்கடை குழி ஆயிடுச்சு, நெகிழி குப்பை ஆயிடுச்சு, பிளாஸ்டிக் குப்பை ஆயிடுச்சு, அதை பத்தி உனக்கு கவலை இருக்கா? இந்த மண்ணில் தான் போட்டு காட்டினேன் கடலம்மா மாநாடு பாரு. இந்த அணு உலையை கொண்டாந்து இங்கே நிறுவனானே, ஏன் கேரளாவில் நிறுவ முடியல? இங்கே நிறுவனா அவனுக்கு அவன் மண்ணை சேர்ந்த தலைவன், இவனுக்கு என்னை சார்ந்த தலைவன் இல்லை. நட்டு கண்டு போனான், சாவு போறது நான். அவனுக்கு என்ன கவலை? அவனுக்கு என்ன கவலை? உன் மனசான்ற சொல்லு. நீ எல்லாம் ஜபிக்கிற, பைபிளை படிக்கிற, குரானை வச்சு தொழுகிற, கோயிலில் போய் திருச்செந்தூர் கோயிலில் வழிபடுற, என்ன கும்பிடுவ? என்ன சொல்லி வேண்ட? என்ன சொல்லி வேண்ட? நல்லது நடக்கும். இவங்களை தலைவனை வச்சுட்டு என்ன நல்லது நடக்கும்? என்ன நல்லது நடக்கும்? என்ன நல்லது? என்ன வேண்டுவ? கர்த்தத்தை என்ன வேண்டுவ? என்ன சொல்லி ஜெபிப்ப? அல்லாட்ட என்ன சொல்லி துவா செய்யற? என்ன சொல்லி துவா செய்யற? சொல்லு. என்ன சொல்லி சொல்லு? அல்லாஹ் எங்களை கருணாநிதி மகனும் கருணாநிதி தான் நல்லா காப்பாத்துங்க அப்படி சொல்லுவிய? அப்படி சொல்லுவிய? கர்த்தரை நீர் என்னை கைவிட்டு விட்டு கருணாநிதியும் அவர் மகனும் தான் எங்களை காப்பாத்துக்கிறார் அப்படி வேண்டுவிய? எதுக்கு இந்த அநீதி? 2 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான், அந்த பாவத்தை நீ எப்படி ஒப்பு கொடுக்குற? எப்படி கொடுக்குற? 17 வயசு பிள்ளை படிக்க போறவங்களே வன்புணர்வு தூக்கிப்பட்டான். ஏண்டா கல்லு இறக்குன்னு சொல்றானடா, கள்ளச்சாராயம் குடிக்க வச்சு கொண்டாங்களா? அந்த சுட்டானா? கள்ளச்சாராயங்காட்சி மரக்காணத்துல 19 பேர் கொண்டானே, அவனை சுட்டானா? கள்ளக்குறிச்சியில 63 பேரை கொண்டானே, அவனை சுட்டானா? கல்ல இருக்கிறது அவ்வளவு பயங்கரவாத குற்றமாடா? அப்படின்னா இந்த டாஸ்மார்க் திறந்து வச்சு விற்கிறாரு ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, அவரை யாரா சுடுறது? அவரை யார் சுடுறது? சொல்லு. கல்ல குடிச்சு பலாயிரக்கணக்கில் பெண்கள் விதவி ஆயிட்டாங்க, தாலி அறுத்துட்டாங்க, சொல்றா பாப்பா. ஆனா எத்தனை லட்சம் பேர் தாலி அறுத்திருக்கலடா? நீ முதலமைச்சர் கிட்ட ஓட்டு போட்ட தாலி அறுப்பான்களுக்கா ஓட்ட போட்டு வெள்ள வச்சிருந்த நாட்டை நான் கூட்டி வச்சராக்கி நிறுத்திட்டேன்.